ஓகே. இன்று நாம் பார்க்க போவது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் கடைசி 3 முக்கியமான போதனைகள்: பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன். விசுவாச பிரமாணம் என்றால் கிறிஸ்தவ விசுவாசம் என்ன என்பதை, அதன் சாராம்சத்தை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பிரமாணம் என்று ஏன் பெயர் என்றால், அது ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஒரு நிலம் இல்லை என்றால் ஒரு வீடு நாம் வாங்கினோம் என்றால் அந்த வீட்டிற்கு ஒரு பத்திரம் கிடைக்கிறது. அந்த பத்திரத்தை பிரமாணம் என்பார்கள். மதர் டாக்குமெண்ட், தாய் பத்திரம் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுபோல் இது மதர் டாக்குமெண்ட் என்று வைத்து கொள்ளுங்கள். சிலர் சொல்லுவார்கள், இல்லை இதுதான் பைபிளில் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இது எதற்கு என்று. இதை பற்றி 2 எக்ஸ்ட்ரீம் வியூஸ் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காமல், இதை ஒன்றுமே புரிந்து கொள்ளாமல், மனப்பாடமாக மூளையிலிருந்து அப்படியே ஒப்புவிப்பது. அதன் அர்த்தம் என்ன என்று கூட தெரியாமல் அப்படி ஒப்புவிப்பதில் எந்த பயனும் கிடையாது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படி என்றால், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இப்படி சும்மா பாராயணமாக ஒப்புவிக்கிற காரியங்களெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். அந்த வரிசையிலே தான் கர்த்தருடைய ஜெபத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுவது போல, இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் வியூஸ். ஆனால் ஒரு நடுநிலையான சரியான பார்வை நமக்கு வேண்டும். ஒரு கிளாக்கில் ஒரு பெண்டுலம் இருக்கிறது. அந்த பெண்டுலம் இடது பக்கம் போய் எட்டி பார்க்கிறது, வலது பக்கம் போய் எட்டி பார்க்கிறது. பிறகு என்ன செய்கிறது? கீப்ஸ் ஆன், பட் இட் மெயின்டைன்ஸ் அன் ஈக்குவிலிபிரியம் அண்ட் அ பேலன்ஸ், இல்லையா? அப்போ தான் அந்த கிளாக் சரியாக நேரத்தை காண்பித்து கொண்டிருக்க முடியும். அதுபோல் ஆண்டவருடைய சத்தியங்களை நாம் தெளிவாக விளங்கி ஒரு பேலன்ஸோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஏன் பிரமாணம் என்று மட்டுமல்ல, விசுவாச பிரமாணம் என்று பெயர். Creed of our faith. ஏனென்றால் இது கிறிஸ்தவர்களுடைய விசுவாசத்தின் ஷரத்துக்கள் என்ன என்பதை அப்படியே அதன் சாராம்சத்தை எடுத்து கொடுத்திருக்கிறது. தி மோஸ்ட் வைட்டல் டாக்ட்ரின்ஸ் ஆஃப் தி கிறிஸ்டியன் ஃபெய்த், அதைத்தான் இதிலே நாம் பார்க்கிறோம். நம்முடைய சபைகளிலே ஒவ்வொரு சபைக்கு சில லீனிங்ஸ் இருக்கலாம். சில காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சில காரியங்களை குறைத்து முக்கியத்துவம் கொடுப்பார்கள். வேறு சில காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், சிலவற்றுக்கு முக்கியத்துவம் குறைவாக கொடுப்பார்கள். ஆனால் எந்த சாராராக இருந்தாலும் யாருமே தவிர்க்க முடியாத அடிப்படையான விசுவாச சத்தியங்கள் இவை. ஆகவேதான் இதற்கு விசுவாச பிரமாணம் என்று பெயர். விசுவாச பிரமாணம் என்று மட்டுமல்ல, இது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டதா? இல்லை, அப்போஸ்தலர்கள் எழுதினதில்லை. அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர் இருந்தார்கள். அவர்கள் வாய்மொழியை கேட்டார்கள். இயேசுவும் இயேசுவோடு இருந்த சீஷர்களும் இருந்தார்கள். பிறகு அவர்களோடு இருந்த மற்றவர்கள் இருந்தார்கள்.
அவர்களுடைய வாய்மொழியை கேட்டார்கள். ஆனால் காலப்போக்கிலே அப்போது யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபங்கள், பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் இவையெல்லாம் வேதாகமமாக வெளிப்பாடாக நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்ஸ்பயர்ட் ஸ்கிரிப்சர் என்று கொடுக்கப்படவில்லை. அதற்கு முன்னர் அவர்களுடைய விசுவாசத்திற்கு என்று ஒரு பிரமாணம் வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் என்ன விசுவாசித்தார்களோ அந்த விசுவாசங்களை பிரமாணமாக எழுதி கொடுத்தார்கள். ஆகவே தான் இதற்கு அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று பெயர். இதை எங்கே பயன்படுத்தினார்கள், எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால், புதிதாக ஒருவர் நான் இயேசுவின் சீஷனாக மாற வேண்டும் என்று வந்தால், இல்லை என்றால் ஞானஸ்நானம் வேண்டும் என்று வந்தால், அவருடைய விசுவாசம் தெளிவாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு, அவருக்கு சரியான போதனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்கு இந்த பிரமாணத்தில் உள்ள காரியங்களை கேள்விகளாக கேட்பார்கள். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறாயா? அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? அவர் கன்னியிடத்திலே உற்பவித்து, பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து கன்னியிடத்திலே பிறந்தார் என்பதை விசுவாசிக்கிறாயா? அவர் பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் வாழ்ந்தார். ஆகவே அவர் ஒரு ஹிஸ்டாரிக் பர்சன். அவர் அந்த நாட்களிலே பாடுபட்டார். பின்னர் அவர் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறாயா? இவையெல்லாம் முக்கியமானவை. அவர் மரித்தார், அது மட்டும் போதாதா? பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் என்று டைம் ஃப்ரேம் வேண்டும். ஏனென்றால் இது ஒரு சரித்திர சத்தியம். சிலுவையிலே மரித்தார் என்பது வேண்டும். ஏனென்றால் இது ஒரு இயற்கையான மரணம் அல்ல, விபத்தினால் வந்ததல்ல. இது ஒன்று பொலிட்டிக்கல் மர்டர். இப்போ கூட பார்த்துருக்கிறோம் இல்லையா? பவர்ஃபுல் தேசங்கள் செய்கிற கொலைக்கு பெயர் எங்களுடைய பாதுகாப்புக்காக, நன்மைக்காக செய்தோம். சற்று பலகீனமான நாடுகள் செய்தால் டெரரிஸ்ட் என்று சொல்லிவிடுகிறார்கள் இல்லையா? அதுபோல் இயேசுவை கொல்ல வேண்டும், அது ஒரு சதி திட்டம். யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து சதி செய்த வேலை. ஆகவே தான் சிலுவையிலே மரித்தார், அது சொல்லப்பட வேண்டும். மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டார், பரீட். யூதர்களுடைய பழக்கம் மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவது. அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டவர் உயிரோடு எழுந்தார். அதுவும் ஒரு சரித்திர சத்தியம். வேறு யாரும் அப்படி உயிரோடு எழுந்ததில்லை. லாசருவை உயிரோடு எழுப்பினார். பழைய ஏற்பாட்டில் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களை நமக்கு தெரியும். ஆனால் அவர்களெல்லாம் உயிரோடு எழுப்பப்பட்டு மீண்டும் மரித்து போனார்கள். இவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு முதற்பலனாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஃபர்ஸ்ட் ரைஸ் அவர்தான் இந்த நித்திய உயிர்த்தெழுதல். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதும் வீண், எங்களையே ஏமாற்றிக் கொள்கிறவர்களாக இருப்போம், உங்களையும் ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம். அப்படி வீணான வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கவில்லை. இது சத்தியம். கிறிஸ்து உயிர்த்தார் என்றால் நீங்களும் உயிர்த்து எழுவீர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து வந்த பிறகு சொன்னார், நான் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் உயிரோடு வந்து விட்டபடியால் நீங்களும்
உயிர்த்து எழுவீர்கள். அதுதான் அதன் அர்த்தம். ஆக உயிர்த்தெழுதல் என்பது தான் கிறிஸ்தவ விசுவாசத்திலே உள்ள ஒரு மிக பெரிய அற்புதமாகும். மற்றவர்களெல்லாம் இறந்து போனவர்களை அடக்கம் பண்ணி, இல்லை என்றால் எரித்து அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ விசுவாசத்திலே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. மரித்தவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். மரித்தவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யப்போகிறார். ஆகவே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு. அதை இயேசு செய்தார். உயிர்த்தெழுந்தார். பிறகு உயிர்த்தெழுந்து என்ன ஆனார்? அப்படியே ஆவியாக சுற்றி திரிகிறாரா? அநேகருக்கு 40 நாட்கள் தன்னை வெளிப்படுத்தினார். பிறகு இவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்பதும் வேதம் சொல்கிறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதில் இதுவரைக்கும் சொன்ன சத்தியங்கள் எல்லாம் நிறைவேறி இருக்கிறது என்றால் அது நிறைவேறுமா? நிறைவேறாதா? நிறைவேறும். ஏனென்றால் இதற்கு பெயர் சத்திய வேதம். இந்த வேதாகமத்திற்கு இன்னொரு பெயரும் சொல்வார்கள், திருமறை. தமிழில் இல்லையா? திருமறை அப்படின்னா என்ன மீனிங்? மறை சரி. மறை என்பது நூல் அல்ல. மறை என்றால் மறைக்கப்பட்ட பொருள். மறைந்திருந்த பொருள் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இது திருமறை. ஹோலி சீக்ரெட். ஹோலி சீக்ரெட், மறைக்கப்பட்டிருந்த பொருள். மறைப்பொருள் என்றால் கற்பனை என்று அர்த்தமல்ல, மூட நம்பிக்கை என்று அர்த்தமல்ல. மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன நிறைய உலகத்தில். ஆனால் இங்கே இருப்பது மூட நம்பிக்கை அல்ல, மனிதனுடைய கற்பனை அல்ல. இவை அத்தனையும் சத்தியம், ஆனால் மறைக்கப்பட்டிருந்தவை. ஃபார் எ பர்பஸ், ஃபார் எ சீசன். சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு தெரிகிற நிறைய காரியங்கள் தெரியாது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் இல்லையா? ஏன் தெரியாது? அவர்கள் அதற்குரிய பருவம் அடையவில்லை. அவர்கள் அந்த வயதிற்கு வரும்போது அவற்றை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுபோல தான் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினாலன்றி ஒருவனும் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. நாம தேடி கண்டுபிடித்து கொள்ளவே முடியாது. அவர் மறைப்பொருள், மறைந்து இருக்கிறவர். தேவனை ஒருத்தரும் ஒரு காலம் தரிசித்ததில்லை. அவருடைய சத்தியங்கள் மறைப்பொருட்கள். ஆகவே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறவற்றை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தினார் என்று எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிறார். அவ்விதமாக கொடுக்கப்பட்ட சத்தியங்கள், அந்த சத்தியங்களை விசுவாசத்தின் மூலம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். விசுவாசத்தின் மூலம் புரிந்து கொள்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? சூப்பர்ஸ்டிஷன், மூட நம்பிக்கை என்ற அர்த்தம் அல்ல. மூட நம்பிக்கை என்பது மூட நம்பிக்கை தான். இட்ஸ் நாட் தேர், பட் we want to believe as if it's there. That's why it's called superstition, மூட நம்பிக்கை. ஆனால் இது விசுவாசம். It is there tangibly, but it is hidden. And
when God reveals it, you understand it only using the power of faith. விசுவாச கண்களால் மட்டும்தான் அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். விசுவாசம் என்பது ஏதோ சும்மா கற்பனையாக நாம் நினைத்து கொள்ளுகிற ஒரு காரியம் அல்ல. விசுவாசம் என்பது ஒரு பரிமாணம். Faith is a real dimension. And எல்லாருக்கும் அந்த பரிமாணம் கிடையாது. இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமென்றால் விசுவாசம் தேவை என்று சொல்லுகிறார். ஆக அந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா என்பது தான் கேள்வி. ஆகவே தான் இதற்கு விசுவாச பிரமாணம் என்று பெயர். இந்த விசுவாச பிரமாணம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும் சத்தியம். இவை கற்பனைகளும் அல்ல, மூட நம்பிக்கைகளும் அல்ல. They are not superstitions. வேறு மதங்களை பின்பற்றுகிறவர்கள் சிலரை கேட்டீர்கள் என்றால், ஏன் இதை செய்கிறீங்க என்று கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இது எங்கள் ஐதீகம் என்பார்கள். ஐதீகம் என்றால் என்ன? பாரம்பரியம். அதாவது something that cannot be proven or established. We are doing it because we have been doing since our ancestors' time. That's all. We have never questioned. We have been trained never to question it, and we dare not question it. ஆனால் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தியங்கள் கேள்வி கேட்டு பதில் பெறக்கூடியவை. ஆகவே தான் பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் என்று ஒரு பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டு சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சரி, இயேசுவை பற்றி அந்த அளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிதா குமாரன் என்கிற அந்த வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, கிறிஸ்தவர்களும் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னவென்றால் ஆண்டவர் அப்பா போன்றவர் என்கிறார்கள். இஸ் தட் ரைட்? ஆண்டவர் அப்பா போன்றவரா? ஆண்டவர் அப்பா போன்றவர் என்றால் எந்த அப்பா? எந்த அப்பாவை போன்றவர் ஆண்டவர்? குடிச்சிட்டு வந்து அடிக்கிற அப்பாவை போன்றவரா? கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காமல் இருக்கிற அப்பாவை போன்றவரா? எந்த அப்பாவை போன்றவர்? நோ நோ. சரியான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், ஆண்டவருக்கு பேர் அப்பா. One name of God is Father. அவர் பிதாவாக இருக்கிறபடியினால் அவருடைய சிருஷ்டியாகிய ஆணை அப்பா என்று அவர் பெயர் சூட்டினார். அவர் ஆதாமிடத்திலே, குடும்பத் தலைவனிடத்திலே சொல்கிறார், நீ அப்பாவாக இருக்க வேண்டும். இந்த உலக அப்பாவை பார்த்து ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரை மாதிரியாக வைத்து அப்பாக்கள் இருக்க வேண்டும். இதுதான் வேதத்தின் போதனை. ஆகவே தான் இது ஒரு பிரமாணம். ஸோ அந்த அப்பா எப்படிப்பட்டவர்? அதே போல் குமாரன். இப்போ முஸ்லிம் நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? இயேசுவை நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அவர் ஒரு ப்ராஃபெட், ஒரு தீர்க்கதரிசி. கடவுளுக்கு மனைவியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. ஆகவே இயேசு எப்படி கடவுளுக்கு குமாரனாக இருக்க முடியும்? நோ 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 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்வது அப்படியல்ல. மாட்டு வண்டி ஓட வேண்டும் என்றால் மாட்டை எங்கே பூட்ட வேண்டும்? வண்டிக்கு முன்னாலேயா பின்னாலேயா? வண்டிக்கு முன்னால் மாடு இருக்கணும், அப்போ தான் வண்டி போகும். வண்டிக்கு பின்னால் மாட்டை பூட்டினா என்ன ஆகும்? போகாது. அதே போல் அப்பாவை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட், உலக மனிதன் செகண்ட். குமாரனை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் ஆண்டவர் ஃபர்ஸ்ட், உலக மனிதன் செகண்ட். நமக்கு பிள்ளைகள் இருப்பது போல ஆண்டவருக்கு பிள்ளை என்ற அர்த்தம் அல்ல. ஆண்டவர் அவருடைய
தன்மையிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரி ஏகராக இருக்கிறார். 1 and at the same time 3, 3 and at the same time 1, திரி ஏகர். அவர்களுக்கு பேர் பிதா, குமாரன், இன்னொருத்தர் பரிசுத்த ஆவியானவர், நண்பன். நண்பன் இதுலேயும் நம்ம உலக பிரகாரமான நண்பனை போல நமக்கு பரிசுத்த ஆவின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு என்று நினைக்கக்கூடாது. அவர் தான் ஐடியல் நண்பன். அவர் நமக்கு இருக்கிறார். ஆகவே உலக நண்பர்கள் நம்மை ஏமாற்றினாலும் கைவிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவர் நமக்கு தேற்றரவாளனாக, ஆலோசனை கர்த்தவராக, துணையாளனாக இருக்கிறார். ஆக இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்பது ஏதோ இந்த உலக அமைப்பிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிற காரியங்கள் அல்ல. They have been pre-existent even before the creation of the world. அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டை நாம் விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே அதன் பயனை நான் அனுபவிக்கிறேன். இதுதான் அஸ்திபாரம். சரி, இயேசுவை பற்றி பார்த்தோம், பிதாவை பற்றி பார்த்தோம், இயேசுவை பற்றி பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி பார்த்தோம். திருச்சபை என்றால் என்ன, பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்றால் என்ன என்பதையெல்லாம் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது இந்த விசுவாச பிரமாணத்தின் கடைசி 3 காரியங்கள். யாருக்காவது விசுவாச பிரமாணம் மனப்பாடமாக சொல்ல தெரியுமா? சொல்லுவீங்களா? Can one of you please recite it? பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மதித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து 3 நாள் மயக்கத்தோடு உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய பராபரிடம் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவருடைய குமாரன் பரிசுத்தத்தை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையில் பரிசுத்தமான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஓகே, இப்போ பாவ மன்னிப்பு, சரீர உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், இந்த 3ம் இதற்கு முன்னர் சொல்லப்பட்ட ஒரு சத்தியத்தோடு இணைந்து நிற்கின்றன. அது என்னவென்றால், அவர் அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் பேக். வருவார். எதற்கு வருவார்? நியாயம் தீர்க்க வருவார். யாரை நியாயம் தீர்க்க வருவார்? யாரை நியாயம் தீர்க்க போகிறார்? ஜனங்களை இன்னும் ரொம்ப பொதுவாக சொல்லிடலாமா? யாரை நியாயம் தீர்க்க போகிறார்? எஸ், தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே யாருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த நியாய தீர்ப்பு யாருக்கு? உயிருள்ளோரும் மரித்தோரும். அந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு லீகல் டெர்மினாலஜி, கோர்ட் ரூம் லாங்குவேஜ். அந்த கோர்ட் ரூம் லாங்குவேஜில் ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு. தீர்ப்பு என்றால் என்ன? ஒரு கேஸு, அந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு விசாரணை ரொம்ப நாள் ஓடும். அப்புறம் குறுக்கு விசாரணை, ஆர்கியூமெண்ட் வரும். அந்த குறுக்கு விசாரணையில் தான் ரொம்ப பெண்டை கழட்டிடுவாங்க இல்லையா? ட்விஸ்ட் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொன்னோன்றதே அதுக்கு பிறகு நமக்கு நினைவில்லாத அளவுக்கு தங்களுடைய திறமையை பயன்படுத்தி ட்விஸ்ட் பண்ணுவாங்க. பிறகு எல்லாத்தையும் ஒப்புவிப்பாங்க. ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஆர்கியூமெண்ட் நடந்து இதெல்லாம் ஜட்ஜு கேட்டுக்கிட்டே இருப்பார். கேட்டு நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு
அவர் சொல்கிறாரு, தீர்ப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது. இல்லை என்றால் அப்போவே தீர்ப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று தீர்ப்பு, அதற்கு பேர் என்ன? ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கு வேர்டிக்ட், இன்னொரு வார்த்தை வேர்டிக்ட் என்று சொல்லுகிற ஜட்ஜ்மெண்ட் என்கிற தீர்ப்பு. VRDICT, வேர்டிக்ட். அந்த தீர்ப்பு மாற்றவே முடியாத ஒன்று. இப்போ எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். அப்போ தீர்ப்பு என்ன? எல்லாருக்கும் தண்டனை. தாவீது சொல்லுகிறார், துர்க்குணத்திலே உருவானேன், பாவத்தில் என் தாய் என்னை கர்ப்பம் தரித்தாள். நாம் 2 விதத்திலே பாவிகள். ஒன்று, ஆதாமுடைய பரம்பரையாக பிறந்திருப்பதனாலே பாவிகளாகவே பிறக்கிறோம், பை பர்த். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அடிமைகள் இருந்தபோது அடிமைக்கு பிள்ளையாக பிறக்கிறவர் சுயாதீனனா? அடிமைதான். அதுபோல் கண்டம்ட், குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு விட்டார் ஆதாம். அவருடைய சந்ததிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகளாகவே பிறக்கிறார்கள். ஆனால் அதை மாற்றி அமைப்பதற்காக இயேசு என்ன செய்கிறார்? பிராயச்சித்த பலியாக அவரே வருகிறார். அவரே வந்து சிலுவையிலே பலியாடாக மரிக்கிறார். இன்னொன்று, போக்காடாக வாசலுக்கு புறம்பே அனுப்பப்படுகிறார். போக்கு ஆடு என்றால் என்ன? ஸ்கேப் கோட். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒன்றும் தெரியாத ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்து இந்த ஆசாரியன் அது தலை மேலே கையை வச்சு பாவத்தை எல்லாம் இறக்குறாராம். அது மேலே இறக்கி அதை எங்கே விட்டுருவாங்க? வனாந்திரத்தில். இனிமேல் அது மேய்ச்சலுக்கு வர முடியாது. திருப்பி அதற்கு அட்ரஸ் உண்டா? கிடையாது. அதன் முடிவு என்ன? அப்படியே அழிந்து போய்விடும். அழிவுதான் அதன் முடிவு. ஆகவே 2 காரியத்தையும் செய்கிறார். நமக்காக பலியாக ஜீவனை கொடுக்கிறார், நமக்காக போக்காடாக நகரத்திற்கு புறம்பே அனுப்பப்பட ஒப்பு கொடுத்தார். அது அடையாளமாக செய்கிறார். ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் ஆண்டவரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். ஆதாமையும் ஏவாளையும் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார், கிக்ட் அவுட். ஸோ அப்படி எல்லாரும் நாம் பாவிகளாக இருக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் என்ன? யோவான் 3வது அதிகாரத்தில் 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சரி. பதினேழாவது வசனத்தை வாசிங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அடுத்த வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். என்ன? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புக்கு ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? காண்டம்னேஷன். கண்டம். நீங்கள் ஜெயிலுக்கு, சிறைச்சாலைக்கு போனீர்கள் என்றால் பிக் பாக்கெட்டெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, கொலை செஞ்சவங்கள ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, திருட்டு
காரங்களை ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காதவங்களெல்லாம் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இப்படி குரூப்பாக வைத்திருப்பார்கள். விசாரணை முடிந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகிவிட்டது. இப்போது ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு என்ன? இவர் தூக்கு தண்டனை பெற வேண்டும், தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும் என்று தீர்ப்பாகிவிட்டது. அப்போது அந்த கான்விக்டுக்கு என்ன பெயர் தெரியுமா? கண்டம்ட். கண்டம்ட். அவர் தான் கண்டம்ட். ஸோ இந்த வேறு வேறு ஆட்களுக்கு வேறு வேறு ஏரியாஸ் இருக்கிற மாதிரி கண்டம்டு செல்ஸ் என்று கொஞ்சம் இருக்கும் ஜெயிலில். அந்த கண்டம்ட் செல் ரொம்ப ஸ்பெஷல் செக்யூரிட்டி. சாப்பாடெல்லாம் கூட சும்மா எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. கதவு திறந்தீங்கன்னா மேலே எகிரி குதித்து கடிச்சிருவான் நம்மளை. ஏனென்றால் இனி அவனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வே இல்லை. ஆகவே வெறி பிடித்தவனாக இருப்பான். ஆகவே எப்போவுமே லாக் அண்ட் கீழே மிருகத்தை, சிங்கத்தை வச்சுருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. கண்டம், ஆல்ரெடி கண்டம். இந்த 19வது வசனத்தின் பின்பகுதி என்ன சொல்லுகிறது? இல்லை, 18வது வசனம். விசுவாசியாதவனோ, விசுவாசிக்கிறவனுக்கு அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமுள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. ஆங்கில வேதாகமம் என்ன சொல்லுகிறது? He is already condemned. He is already condemned. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், சுவிசேஷம் என்பது, ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லுவது, அவங்க பாட்டுக்கு நல்லவங்களா வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள நம்ம மதத்துக்கு சேர்க்கிற முயற்சியா, இல்லை என்றால் நரகத்திற்கென்று தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிற கண்டம்டு மனிதர்களை போய் அவர்களை நம்ப வைத்து அவர்களை பெர்சுவேட் பண்ணி அவர்களை மீட்டு கொண்டு வருவதா? செகண்ட் ஒன். இப்போது சொல்லுங்கள், கிறிஸ்தவ விசுவாசம் ரொம்ப மோசமானதா? நரகத்துக்கு அனுப்புகிற விசுவாசமா? நரகத்துக்கென்று தீர்ப்பு எழுதப்பட்டவர்களை அங்கிருந்து மீட்கிற விசுவாசம். ஓகே, சரி. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. சரி. Once to die and then judgment. இதுதான் ரூட் மேப். இந்த உலகத்தில் பிறக்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம், மரித்து போகிறோம், சரீரம் உயிர்த்தெழுதலுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் உயிர்த்தெழுவார்கள்? எல்லாரும். ஷுவர் தானே? எல்லாரும் உயிர்த்தெழுவார்கள். ஆனால் 2 குரூப்பாக உயிர்த்தெழுவார்கள். யார் ஃபஸ்ட்டு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். 2வது இல்லை, இன்னும் உயிர்த்தெழுதலில் ஃபஸ்ட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அதற்கு பிறகுதான் அவிசுவாசிகள் எழுப்பப்படுவார்கள். ஓகே, ஸோ இந்த நியாய தீர்ப்பு, ஆண்டவர் நீதிபரர், பாரபட்சம் இல்லாதவர். ஆகவே எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு என்று நமக்குள்ளே ஒரு உலக பிரகாரமான பொது அபிப்பிராயம் இருக்கிறது, காமன் ஒப்பீனியன். பட் பைபிள் டசன்ட் டீச் ஸோ. பைபிள் சேஸ் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டான் என்றால் அவன் ஆக்கினையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விடுகிறான். From being condemned, he is transformed into being a child of God.
ஒரு நியூ கிரியேஷனாக மாறிவிடுகிறான். யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். To them he gave power or right to become sons of God. So sons of God என்பவர்கள் யார்? காண்டம்னேஷன்ல இருந்து, அந்த மரண தண்டனைக்குரிய தீர்ப்பிலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். நீங்களும் நானும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பிறகும் பாவத்தில் சில நேரங்களிலே விழுந்து விடுகிறோம். ஆனால் அதற்கு அவ்வப்போது சுத்திகரிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் அந்த காண்டம்னேஷன் என்கிற அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள். ஆகவே நியாய தீர்ப்பு நாளிலே அவர் என்ன செய்வாராம்? 2 குழுவாக பிரிப்பார். வலது பக்கத்திலே யார்? வெள்ளாடுகளா செம்மறி ஆடுகளா? செம்மறி ஆடுகள். இடது பக்கத்தில் வெள்ளாடு பெட்டரா செம்மறி ஆடு பெட்டரா? கரியில் வெள்ளாடு. ஏன் ஆண்டவர் வெள்ளாடையும் செம்மறி ஆடையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், வெள்ளாடு கர்வத்திற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ப்ரைட். கீழே நெல்லுன்னா கூரைக்கு மேலே தான் நிற்கும், மரத்து மேலே தான் நிற்கும், மலைக்கு மேலே தான் நிற்கும், ஒரு செடியையும் விட்டு வைக்காது. ஆனால் அந்த செம்மறியாடு தலையை கீழே போட்டே தான் நடக்கும். ரொம்ப தாழ்மையானது. வெயிலுக்கு ஒதுங்கி நிற்கணுன்றது கூட அதான் செய்யாது, அதுக்கு தெரியாது. இவன் தான் போய் நிழலில் கொண்டு விட்டான்னா அங்கவே நிற்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அதுக்கு தானாக ஒன்றும் செய்ய தெரியாது. வெள்ளாடு என்ன சொல்லுது? உங்கள் ஹெல்ப் தேவையில்லை ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது தேவைன்னா நான் சொல்கிறேன், அப்போ வந்தால் போதும் நீங்கள் என்று. ஆகவே செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று இவர்களை அழைக்கிறார், சபிக்கப்பட்டவர்களே என்று அவர்களை அழைக்கிறார். இப்போ நியாய தீர்ப்பு நேரத்தில் இவங்க 2 பேரையும் எப்படி இங்கே வச்சு நியாய தீர்ப்பு கொடுப்பது? வேதாகமம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு நாளிலே நாம் அவரோடு சிங்காசனத்திலே வீற்றிருப்போம். இந்தியாவிலே நீதிமன்றத்திலே இந்த பழக்கம் குறைவு. ஆனால் அமெரிக்கா போன்ற தேசங்களிலே நீதிமன்றத்திலே ஜட்ஜ் இருப்பார், அட்வொகேட்ஸ் லாயர்ஸ் இருப்பார்கள், இன்னொரு குரூப் இருப்பார்கள். அவர்களுக்கு என்ன பெயர்? ஜூரி. Have you heard of ஜூரி? ஜூரி என்றால் என்ன? அவர்களுடைய வேலை என்ன? They also give judgment. ஜட்ஜு நடுவில் உட்காந்துருப்பார், வக்கீல்கள் ஆர்கியூ பண்ணுறாங்க, ஜட்ஜ் அதை கேட்டுக்கொண்டிருப்பார், ஜூரியும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். கேட்டுக்கொண்டிருப்பது போது ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட் எழுதுவதற்கு முன்னர் ஜூரியை கேட்பார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று. அவர்களுடைய ஒப்பீனியனும் தீர்ப்புகளை எடுத்துக்கொள்வார். அவர்கள் சொல்கிறத படி செய்வார் என்று சொல்ல முடியாது, எடுத்துக்கொள்வார். அதே போல் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளிலே கண்டம்டாக இருக்கிறவர்களுக்குத்தான் நியாய தீர்ப்பு. ஏனென்றால் நாம் எல்லாம் ஏற்கனவே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து விட்டோம், மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். அவர்கள் மன்னிப்பை புறக்கணித்தார்கள். 2 கள்ளர்கள், வலது பக்கம் ஒருத்தன், இடது பக்கம் ஒருத்தன். ஒருவன் ஏற்றுக்கொண்டான், அவனுக்கு சொல்லுகிறார், இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய், எவ்ரிதிங் கேன்சல்ட். ஆனால் அடுத்தவன் நரகத்திற்குத்தான் போக வேண்டும். அதுபோல் நியாய தீர்ப்பின் நாளிலே ஒரு குரூப் கண்டம்டாக நிற்பார்கள், நம்மெல்லாம் ஜூரியாக இருப்போம். நாம் சொன்ன ஒவ்வொரு வீண் வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் நியாய தீர்ப்பு நாளிலே. இதையும் நம்ம
கிறிஸ்தவங்களை மிரட்டுறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஞாபகம் வச்சுக்க, நீ பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் என்று. ஆனால் கிறிஸ்தவன் ஏற்கனவே மன்னிப்பை பெற்றுக்கொண்டவன், அதோடு கூட அவன் அவ்வப்போது சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறான். அங்கே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு வீண் வார்த்தை என்று கூட ஒன்றும் கிடையாது. ஒரு புள்ளியோ ஒரு கமாவோ விடாமல் நீ பிறந்ததிலிருந்து சாகிற வரைக்கும் உன்னுடைய என்டையர் லைஃப் அப்பியர்ஸ் ஃபார் ஜட்மெண்ட். இல்லை இதெல்லாம் வீண். யாராவது வக்கீல்கிட்ட கொடுத்து இந்த தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு 4 பாயிண்ட் மட்டும் கொண்டு வாங்கன்னா ரொம்ப வசதியாக கொண்டு வருவார் இல்லையா? ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நத்திங் டூயிங், எவ்ரிதிங் ஃப்ரம் A to Z has to be brought. வீண் வார்த்தை என்று நீ நினைத்தாய் என்றால் அதுக்கும் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக அவர்கள் கணக்கு கொடுப்பார்கள். அது அவர்களுக்கு அவமானத்தின் நாள், துக்கத்தின் நாள், பயங்கரத்தின் நாள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாம் அவரோடு அந்த நியாயத்தீர்ப்பு சிங்காசனத்திலே வீற்றிருக்க போகிறோம், ஜூரியாக இருக்க போகிறோம். இப்போ உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், சகோதரன் பால் தாமஸ் இருக்கிறார். ஒருத்தரை பற்றி இப்போ விசாரணை நடக்கிறது. அப்போது அங்கே வருகிறது, பால் தாமஸுக்கு விரோதமாக இதெல்லாம் செய்தார் என்று. அப்போது இது என்னுடைய கற்பனை தான், பைபிளில் இல்லை. ஜூரி என்கிற முறையில் பால் தாமஸை கேட்கிறார். நியாயாதிபதியாகிய, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். என்ன பால் தாமஸ், என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஆண்டவரே, அதெல்லாம் உண்மை தான், ஆனால் நான் அப்போவே மன்னிச்சிட்டேன். நீங்களும் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்ல முடியுமா? நான் மன்னிச்சிட்டேன்றதை சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட நீங்கள் மன்னிங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர். ஆனால் டைம் ஓவர், அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆகவே சாத்தானுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியும் கந்தகமும் ஏறுகிற இடத்திற்கு போ என்று அனுப்பிவிடுவார். அவருடைய பிள்ளைகளை அவரோடு இருக்கும்படி அழைத்து கொண்டு செல்வார். அதுதான் மோட்சமும் நரகமும். இயேசுதான் இந்த மோட்சத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் அதிகமாக போதித்திருக்கிறார். ஆகவே அது ஹெவன் இஸ் ரியல் என்ற ஒரு புக்கு எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? அது புக்கு படித்து தான் தெரிஞ்சுக்கணுமா? ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு ஹெவன் இஸ் ரியல்னு, இயேசுவே சொல்லியிருக்கிறாரு. எஸ். அதனால் வேதமா புஸ்தகங்களா என்று வரும்போது கவனமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லிவிட்டதென்றால் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, அது சத்தியம். இதை கோர்வையாக விளங்கிக் கொள்வதற்கு புஸ்தகங்களை பயன்படுத்தலாம். மோட்சம் நிஜமாகவே இருக்குது, நரகம் நிஜமாகவே இருக்கிறது என்பதை வேதத்தை விட தெளிவாக யார் சொல்லிவிட முடியும்? வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகவே அதை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அவர் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். என்ன செய்வாராம்? பாவ மன்னிப்பு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். forgiveness of sins. யாருக்கு மன்னிப்பு தேவை? குற்றம் செய்தவங்க. அதிகமோ கொஞ்சமோ குற்றம் செய்தவனுக்கு மன்னிப்பு தேவை. குற்றம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் என்றால் என்ன? ஒன்று யோவான் 3:4 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது, அதுதான் பாவம். ஆதாமும் ஏவாளும் சிருஷ்டிக்கப்பட்ட போது நியாயப்பிரமாணம் இருந்ததா? நியாயப்பிரமாணம் என்றால் என்ன?
அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் போல இது ஒரு பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன? எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்படிதான் நீங்கள் வாழணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு இல்லை, அவர்களெல்லாம் சிருஷ்டித்த உடனே ஆண்டவர் கொடுத்தது நியாயப்பிரமாணம் தான். ஆதாம் ஏவாளுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் என்ன நடக்கும், செய்யக்கூடாததை செய்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அதுவும் ஒரு நியாயப்பிரமாணம் தான். ஆக நியாயப்பிரமாணம் என்பது ஏதோ அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகள் மட்டுமல்ல, ஆதாம் ஏவாளுக்கு சொல்லப்பட்டது. இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கக்கூடாது, புசித்தால் சாவீர்கள். புசிக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு விடவில்லை, அதன் விளைவு என்ன என்பதையும் சொல்லிவிட்டார். ஆனால் அவர்கள் அவர் சொன்னதை மீறி செயல்பட்டார்கள். அதுதான் நியாய பிரமாணத்தை மீறுதல். ஆகவே அது அவர்களுக்கு பாவமாயிற்று. பாவத்துடைய விளைவுகளில் ஒன்று மரணம், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியேற்றப்படுதல். இன்னொன்று குற்ற உணர்வு, a bad conscience, a sense of guilt. சில நேரங்களிலே இந்த குற்ற உணர்வு கூட நாம் மறுக்கலாம். we can deny, no 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 no, I don't think I was wrong என்று சொல்லலாம். கோர்ட்டில் போய் இல்லை இல்லை நான் செஞ்சது சரிதான் என்றால் ஒத்துக்கொள்ளுவாரா? நீ செஞ்சது சரியா தப்பா என்று யார் தான் தீர்மானிக்க வேண்டும்? ஜட்ஜு தான் தீர்மானிக்கணும். ஆகவே இட் இஸ் an objective truth. அது ஒரு நிஜம், அது மாறாத ஒன்று, எது குற்றம் என்பது. ஆகவே எனக்கு என்னுடைய மனசாட்சிக்கு அது தப்பாக தெரியவில்லை என்று சொன்னாலோ, நான் குற்றமாக உணரவில்லை என்று சொன்னாலோ அது மாறி போவது இல்லை. ஆரம்பத்தில் அந்த உணர்வு கண்டிப்பாக வரும். நாம் அதை புறம் தள்ளி ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நம்முடைய உணர்வு அடையும் திறன் இன்சென்சிட்டிவ் ஆகி விடுகிறது, கூர்மை குறைந்து விடுகிறது, சுரணை இல்லாமல் போய்விடுகிறது. ஆதாமும் ஏவாளும் பாருங்கள், சிருஷ்டிக்கப்பட்ட புதுமையில் இருக்கிறார்கள். ஆகவே அந்த குற்ற உணர்வு அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. பாவம் செய்து விட்ட உடனே என்ன உணர்ந்தார்கள்? நிர்வாணமாக இருக்கிறோம். வேற என்ன செய்தார்கள்? ஓடி ஒளிந்து கொண்டார்கள், ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பாவத்தின் விளைவு, பாவத்தின் விளைவு. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு ஒரு போக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆக இந்த பாவத்திலிருந்தும் அந்த குற்ற உணர்விலிருந்தும் நாம் மன்னிப்பும் விடுதலையும் பெற வேண்டும். தாவீது சொல்லுகிறார் பாருங்கள், 32வது சங்கீதத்தை பாருங்கள். இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதை பற்றி தாவீது அளவுக்கு தெளிவாக வேறு யாரும் சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் ரொம்ப அனுபவ அடிப்படையிலே பேசுகிறார். ஆமாம், இந்த 32வது சங்கீதம் மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம், போதிக்கிறார். இது எப்போ எழுதினது தெரியுமா? எப்போ எழுதினார் தாவீது? பின்பு. 51வது சங்கீதமும் அப்படித்தான். 51வது சங்கீதத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அதே தான் இந்த சங்கீதத்தின் கதையும். இங்கே என்ன சொல்லுகிறார்? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். மீறுதல், நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டார், ஆண்டவர் வைத்திருந்த எல்லையை மீறிவிட்டார். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ
இவனுடைய ஆவியில் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். எப்போ கர்த்தர் அக்கிரமத்தை எண்ணாதிருப்பார்? நாம் மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொண்ட பிறகுதான். அதுவரை நம்முடைய கணக்கிலே தான் இருக்கும். அவர் நீதியானவர். இல்லை என்றால் மன்னிக்கப்பட்டவனுக்கும் மன்னிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்விடுமே. அவர் சிலுவையிலே மரித்ததே வீணாய் போய்விடுமே. ஆகவே மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? மூன்றாவது வசனம் நான் அடக்கி வைத்த மட்டும் குற்ற உணர்வை அடக்கி வைக்கிறார். அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்கள், டிபி மாதிரி சயரோகம் போல இவருக்கு குற்ற உணர்வு. நித்தம் என் கதறுதல். ஒரு நாள் கூட நிம்மதி கிடையாது. அன்னைக்கோட போச்சு. இப்போல்லாம் சிலருக்கு எப்படின்னா, ஒரு குற்றமா 10,000 குற்றம் கொடு, நோ ப்ராப்ளம் என்று நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க, எல்லா தப்பும் செஞ்சுட்டு. ஆனால் தேவனுடைய மனிதன் கூர்மையான மனசாட்சி உள்ளவனாக இருந்தபடியினாலே பாவம் செய்த போது அவருடைய மனசாட்சி பாதித்தது. அவருக்கு தூக்கம் வரவில்லை, கதற ஆரம்பித்தார். 4வது வசனம் இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்தது, என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. தேவனையே அறியாத மனிதனுக்கு தேவனுடைய கை பாரமாக இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனால் இவன் ஒரு தேவ மனிதன். ஆகவே தேவனுடைய கை அவருக்கு பாரமாக தெரிகிறது. எந்த கை அவரை ஆசீர்வதித்ததோ அந்த கை இப்போது பாரமாக மாறிவிட்டது. எதற்காக அப்படி செய்கிறார்? நம்மை அப்படியே அமுக்கி கொண்டு விடுவதற்காக அல்ல. வாப்பா என்று he is trying to get our attention. நம்முடைய கவனத்தை ஈர்த்து நம்மை காப்பாற்ற வேண்டும். ஏனென்றால் அந்த நரக அக்கினிக்கு போய்விடக்கூடாது. மன்னிக்கப்பட்ட பாவி மீண்டும் கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆகவே அதை செய்கிறார். மறைக்காமல் எஸ், கர்த்தர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், அதன் தோஷத்தையும் மாற்றி விடுகிறார். அதன் தோஷத்தையும் மாற்றி விடுகிறார். தி கர்ஸ், தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின், அதன் விளைவுகள், அதை மாற்றுகிறார். 1 யோவான் 1வது அதிகாரம் பாருங்கள். அங்கே யோவான் இந்த பாவத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? 1 யோவான் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அதுக்கு முந்தையே நமக்கு பாவம் இல்லை 8வது வசனம் நமக்கு பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சரி, யாருக்கு எழுதுகிறார் இதை? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார். அவர்களுக்கு பாவம் உண்டா? விசுவாசியின் வாழ்க்கையில் பாவம் உண்டா? என்ன சொல்லுகிறார்? பாவம் உண்டு. நமக்கு பாவம் இல்லை என்போம் என்னால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. ஆகவே என்ன செய்ய வேண்டுமாம்? 9வது வசனம், நம்முடைய பாவங்களை அறிக்கை இட்டால், ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் தப்பு செஞ்சிட்டேன், இது என்னை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று அவரிடத்தில் போக வேண்டும். அப்படி அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 10வது வசனம், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இல்லாது. சரி, ஆகவே நான் பாவி இல்லை என்று சொல்லக்கூடாது. பாவத்தின் தோஷத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள்,
ரோமர் 8:1 சொல்லப்பட்டிருப்பது போல கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆனால் இந்த உலகத்திலே நாம் இருக்கிறபடியினால் கரைப்படுவது சாத்தியம். ஆமாம், நான் ஜூன் 1 இந்த சட்டையை துவைச்சி போட்டேன், அதனால் இது சுத்தமாக தான் இருக்குது என்று சொன்னால் அதை என்ன செய்ய வேண்டும்? இந்த சட்டையில் எனக்குள்ளே இருந்து வருகிற அழுக்குகளும் ஒட்டி கொள்ளுகிறது, வெளியே இருந்து வருகிற அழுக்குகளும் ஒட்டி கொள்ளுகிறது. ஆகவே துவைக்க வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதுபோல தான் நம்முடைய ஆவிக்குள் ஆன மனிதன், உள்ளான மனிதனும் தூய்மையாக காக்கப்பட வேண்டும், கரை திரை அற்றவர்களாக காக்கப்பட வேண்டும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருப்பது என்றால் என்ன சொல்லுகிறார்? ரோமர் 8 எப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டுமா? முற்றிலும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மோர் தேன் கான்குரர்ஸ். அப்படி என்றால் என்ன? 100 மார்க்குக்கு மோர் தேன் 100 மார்க்கு வாங்கணும். அதுதான் முற்றிலும் ஜெயம். நம்ம என்ன நினைக்கிறோம்? 35 கிடைச்சா போதும். முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக தேவனால் நம்மை காக்க முடியும். கான்ஸ்டன்ட் கிளென்சிங். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஒரு இடத்தில் கோபப்பட்டு விடுகிறோம், தவறான வார்த்தையை சொல்லிவிடுகிறோம், ஏதோ ஒன்று சொன்னதை நிறைவேற்றாமல் போய்விடுகிறோம். ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உணர்த்துதலின்படி அந்த பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். பாவம் என்பது என்ன? தேவனுடைய கட்டளைக்கு மீறுவது. மன்னிப்பு என்றால் என்ன? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது. அடுத்தபடியாக சரீர உயிர்த்தெழுதல். 1 கொரிந்தியர் 15 இதை பற்றி சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களுக்குத்தான் மரணம் என்பதிலே ஒரு பயம் கிடையாது. ஏனென்றால் மரணத்திற்கு பிறகு நமக்கு வாழ்வு இருக்கிறது. தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 4:13 சொல்லுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல் துக்கித்து அறிவில்லாதிருக்க மனதில்லை. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொல்லுகிறார்? மற்றவங்கன்னா யார்? அவங்கள பற்றி என்ன சொல்லுகிறார்? நம்பிக்கை இல்லாதவர்களான, நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்கள். அதாவது கிறிஸ்தவனை தவிர வேறு யாருக்கும் நித்திய ஜீவனில் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்றால் அது ஒரு ஐதீகமோ ஒரு சூப்பர்ஸ்டிஷனோ ஒரு மூட நம்பிக்கையோ இல்லை. தெர் இஸ் நோ ஹோப். அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், அவர்களுக்கு கிடையாது, உங்களுக்கு இருக்கிறது நித்திய ஜீவன். ஆகவே நீங்கள் அவர்களைப் போல இருக்கக்கூடாது. அப்படி என்றால் துக்கிக்கக்கூடாது, அழக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. அவர்களைப் போல எல்லாம் போச்சு என்று இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதற்கு பிறகுதான் நித்திய ஜீவனே ஆரம்பமாகிறது. முடிவில்லாத வாழ்க்கையே அதற்கு பிறகுதான் ஆரம்பமாகிறது. வியாதி இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை அதற்கு பிறகுதான் ஆரம்பம் ஆகப் போகிறது. ஆகவே தான் மரித்தவர்களை அன்றைக்கு இருந்த பழக்கம் புதைப்பார்கள். ஆனால் பவுல் ஒரு புது வார்த்தையை அங்கே அறிமுகம் செய்கிறார். என்ன சொல்லுகிறார்? விதைக்கிறோம். விதைக்கிறோம், புதைக்கவில்லை, விதைக்கிறோம். புதைக்கிறதற்கும் விதைக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? கோழி குஞ்சு நாய்க்குட்டி செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறோம்? புதைக்கிறோம். மாங்காயில் ஒரு கொட்டை கிடச்சா அதை என்ன செய்கிறோம்? விதைக்கிறோம். கோழி குஞ்சு முளைச்சி வருமா? வராது. மாங்காய் முளைத்து வரும்.
ஆகவே விதைக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதே நம்பிக்கை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது என்பதற்காகத்தான். ஸோ அதுதான் இந்த உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலில் ரெண்டாக வருவோம். அந்த ரெண்டில் கர்த்தருடைய பிள்ளைகள் விதைக்கப்பட்டவர்கள், ஆகவே அவர்கள் ஜீவனுக்கென்று எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்றால் என்ன? வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்? அதில் ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று ஜீவன், இன்னொன்று நித்தியம். நித்தியம் என்றால் என்ன? நிரந்தரமாக. எஸ், எஸ், எஸ். நித்திய ஜீவன் என்று இங்கே சொல்லப்படுவதன் மீனிங் என்னவென்றால், எல்லாருக்கும் நித்தியம் இருக்கிறது. அவர்கள் நரகத்தில் ஜீவனோடு இருப்பார்கள். இந்த உலகத்தை விட்டு போன பிறகு, நியாய தீர்ப்புக்கு பிறகு. ஆனால் ஆக்கினை, கண்டம், ஆக்கினை தீர்ப்பு பெற்றவர்கள் நரகத்திற்கு போவார்கள், அனுப்பப்படுவார்கள். ஆனால் கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் நித்தியமாக அவரோடு இருப்பார்கள். நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நித்திய ஜீவன் என்று குறிக்கப்படுவதன் அர்த்தம் என்னவென்றால், அவரோடு வாழ்கிற வாழ்க்கை. அது இங்கேயே ஆரம்பமாகி விடுகிறது. பரிபூர்ண ஜீவனாக இங்கேயே ஆரம்பமாகி விடுகிறது, நித்தியமாக அவரோடு தொடர்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஆரம்பமே ஆகவில்லை. ஆனால் அவர்களுக்கு உயிர் இருக்கும், கடைசி முடிவே கிடையாது. ஆனால் அது நரகத்தில் சகிக்க முடியாத வலி வேதனையிலே அவர்கள் துடித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அது மனிதருக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு இடம் அல்ல, சாத்தானை தண்டிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட இடம். ஆனால் இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு பதிலாக சாத்தான் சொல்வதை மட்டும்தான் பின்பற்றுவேன் என்று இருக்கிறவர்கள் அவனோடு கூட அங்கே அனுப்பப்பட்டு விடுவார்கள். ஆகவே இதைத்தான் நாம் நித்திய ஜீவனை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஏன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்? ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்படாதவர்கள் நித்திய நரகத்திற்கு போய்விடுவார்கள். அவர்கள் நரகத்திற்கு போகாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் மரிப்பதற்கு முன்னரே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இலவசமாய் மன்னிப்பை கொடுக்கிறார், எல்லாருக்கும் அறிவிக்கப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனுக்கு பங்காளியாவார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்பிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். இதுதான் வேதத்தின் போதனை. இதைத்தான் இந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலே நாம் அறிக்கையிடுகிறோம். சும்மா ஒரு 1.5 நிமிஷத்தில் வேகமாக சொல்லி முடித்து விடுகிறோம். ஆனால் அதற்குள்ளே எவ்வளவு முழு பைபிளும் அடங்கி இருக்கிறது. அண்ட் இப்போ தான் நமக்கு பைபிள் இருக்கிறதே, அது எதற்கு என்றால், இந்த புதிய ஏற்பாட்டின் 27 புஸ்தகங்களும் நமக்கு இந்த வடிவத்தில் கொடுக்கப்படுவதற்கு முன்னரே சபை பயன்படுத்தி வந்தது இந்த அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம். அதில் இருக்கிற ஏதாவது புதிய ஏற்பாட்டில் இல்லாதது இருக்கிறதா? இல்லை, எல்லாமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதில் உள்ள தவிர்க்க முடியாத விசுவாசத்திற்குரிய சத்தியங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அது நம்முடைய ஆவிக்குரிய அறிவை கூர்மையாக்கும், விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், மற்றவர்களுக்கு விசுவாச வாழ்க்கை என்றால் என்ன என்பதிலே வழிகாட்ட அது நமக்கு உதவியாக இருக்கும். கர்த்தர் தாமே இந்த விசுவாச பிரமாணத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் நம் வாழ்க்கை தொடுகிற மற்றவர்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்க இந்த போதனைகள் மூலம் நாம் பயனுள்ளவர்களாக இருக்க உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.